உண்மையை சொல்லு. உன் பொண்ணு கழுத்துல தொங்குத டாலரு அத்த நீ எங்க இருந்து தள்ளின்னு வந்த? பார்த்து தள்ளின்னு வந்தேன்னு அவமானப்படுத்த. இதுல என்ன அவமானம்? உன் தொழில தள்ளின்னு போய் தேய்க்கிற தொழில் தானே. அச்சனம் மூஞ்சி பீஸ் பீஸா கிழிஞ்சது தெரியுதா? என்ன ரொம்ப மிரட்டினா உண்மையா சொல்லிடுவேன். அதுதானே மிரட்டினுக்கிற, சொல்லியா? என் பொண்ணு கழுத்துல கிடக்குற டாலர் எப்படி வந்ததுன்னு தானே கேக்குறேன், சொல்றேன். அம்மா, நான் உங்க வயித்துல பிறந்த பிள்ளை இல்லைங்கிறது தெரிஞ்சும் என்ன உங்க சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்தீங்களே அம்மா. உங்க பெரிய மனசு யாருக்குமா வரும்? சொந்த பிள்ளையா இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ரமேஷ் நீ ஒண்ணுதான்ப்பா. என்னோட அப்பா அம்மா இப்ப எங்கப்பா இருக்காங்க? அவங்க இருக்காங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாதுப்பா. இம்மாம் பெரிய கதை நடந்துட்டு இருக்குதா? ஆமாப்பா, என் மனைவி சொல்லித்தான் எனக்கே தெரியும். ரமேஷ், அப்பா ஏதோ கோவத்துல பேசிட்டாரு, நீ எதுவும் வருத்தப்படாதப்பா. விடுங்கம்மா. ஒரு விஷயம், இவ ராணி உங்க மருமக. என் தங்கச்சிங்க. நீங்க கோமால இருந்தப்ப இதெல்லாம் நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. என்னதான் மன்னிக்கணும், நான் தான் உங்களுக்கு கண்ணாலம் கட்டி வச்சேன். இந்த பொண்ணு யாரு? நான் தான் செல்வி. இவங்க என் வருங்கால அண்ணி. ஏய், முன்ன அத்தையா சொல்றது அண்ணியும் இல்ல ஒன்னியும் இல்ல, முதல்ல அது உங்க மாவோ. வடிவேலு, நீ என்ன சொல்ற? இந்த பாத்தீங்களா டாலர்? இது எங்க குடும்பத்தோடது. ஒரே மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னால ஒரு கதையா இருக்குது, சுருக்கமா சொல்லட்டுமா இல்ல வானவா? சொல்லிடியா. பொட்டை குழந்தை வானான ஆம்பளை குழந்தை மாத்திக்கினீங்களா? அந்த பொட்டை குழந்தைய தூக்கிட்டு போனது இவர் சம்சாரம். தூக்கிட்டு போய் இவர் கையில கொடுத்துட்டு அது பூச்சி இவரு அத்தை வளர்த்து குமரியாக்கி என்ன கோளாறு பட்டாரு சொல்லாயா? ஆமாங்க, இது என் குழந்தை இல்லைங்க. ஆரம்பத்துல என்னமோ நான் துட்டுக்காக தான் வளர்த்தேன். ஆனா போக போக பாசமா மாறிடுச்சுங்க. என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேங்க. இப்ப தார பார்த்து கொடுக்கணுமே கஷ்டமா இருக்குதுங்க. யோ, சந்தோஷமான கட்டத்துல ஏயா போட்டு கண்ணீர் வச்சுனுக்கிற? பொண்ணு போனா என்னையா, பையன்கிறான்ல, இதாயா உன் பையன்? இது என்ன கதை? உனக்கும் வல்ல அவரே சொல்லி இருப்பாங்க. போய் மாவன கட்டி பிடிச்சி ஆப்பால பாத்துக்கலாம். சாரி, இவரு கொஞ்சம் ஏத்தினதுல இறக்கி பிடிச்சிட்டாரு, அதான் அவன் பையன். புடியா செல்வி. எப்படியோ வடிவேலு, உன்னால என் குடும்பத்துல இருந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து போச்சு. நான் முருகனுக்கு வேண்டிக்கிட்டபடி நம்ம குடும்ப சமேதரா போய் காவடி எடுத்து